அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை, அதாவது ஜனவரி 4ஆம் தேதி வியாழக்கிழமையன்று இந்த வருடத்தின் முதல் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி என்று நாம் கால பைரவரை எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தின் மார்கழி தேய்பிறை அஷ்டமி திதி புதன்கிழமை அன்று 3/1/2024 இரவு 7:48 மணிக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை அன்று 4/1/24 இரவு 10:04 மணிக்கு முடிவடைகிறது. ஒரு நாளின் சூரிய உதயம் ஆகும் பொழுது எந்த திதி இருக்கிறதோ அதுவே அந்த நாளுக்குரிய திதியாக கணக்கில் எடுக்கப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த ஆண்டின் முதல் தேய்பிறை அஷ்டமி விரதம் 4/1/2024 வியாழக்கிழமை அன்று நாள் முழுவதுமே கடைபிடிக்கப்படுகிறது. சிவபெருமானின் அவதாரங்களில் ஒருவர் பைரவர் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பயத்தை நீக்கி தைரியத்தையும் காரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய பைரவரை எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் பைரவரை ராகு காலத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வடை மாலை சாத்தியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவதால் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை தீரும், திருமண தடைகளும் நீங்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். எள் கலந்த சாதம், எள் கலந்த அன்னம், இனிப்பு பண்டங்கள், 11 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வில்வ அர்ச்சனை சாத்தி கால பைரவரை வழிபட வேண்டும். அதோடு பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சாத்தியும் புனுகு சாத்தியும் வழிபட பல நன்மைகள் உண்டாகும். திங்கட்கிழமையன்று ராகு காலத்தில் 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் அல்லி மலர் மாலை சாத்தி புனுகு சாத்தி திங்கட்கிழமைகளில் பாகற்காய் கலந்த அன்னம், 2 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வில்வ அர்ச்சனை செய்து கால பைரவரை வழிபடுவதால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி தினங்களில் நாம் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகு சாத்துதல், சந்தன காப்பு செய்து வழிபடுவதால் கண் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் நீங்கும். செவ்வாய்க்கிழமையன்று ராகு காலத்தில் மதியம் 3 - 4:30 மணிக்குள் கால பைரவருக்கு செவ்வரளி மலர் மாலை சாத்தி 2 மிளகு தீபங்கள் ஏற்றி வைத்து துவரம் பருப்பு கலந்த சாதம் நிவேதனமாக படைத்து வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். புதன்கிழமையன்று ராகு காலத்தில் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் பைரவருக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து மறுக்கொழுந்து மாலை சாத்தி பயிற்றம் பருப்பு கலந்த அன்னம் நைவேத்தியமாக படைத்து வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் வீடு, மனை, பூமி, லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமையன்று ராகு காலத்தில் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள் மஞ்சள் நிற மலர்களை மாலையாக சாத்தி பால் பாயாசம், சுண்டல் நிவேதனமாக படைத்து பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் பில்லி, சூன்யம், ஏவல் இவையெல்லாம் விலகி நன்மை உண்டாகும். மனதார விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் தாமரை மலர்கள் சாத்தி கேசரி, பானகம், சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால்
அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். சனிக்கிழமையன்று ராகு காலத்தில் 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் நாகலிங்க பூ சமர்ப்பித்து பால் பாயாசம், எள் கலந்த அன்னம், கருப்பு திராட்சை இவற்றை நிவேதனமாக படைத்து 2 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். சனி பகவானின் குரு பைரவர். அதனால் சனிக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், பாதிப்பும் குறையும். இவ்வாறெல்லாம் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கால பைரவரை முறைப்படி வழிபடும் பொழுது கூற வேண்டிய காயத்ரி மந்திரம்: ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இந்த பைரவரின் காயத்ரி மந்திரத்தை கூறி சந்நிதானத்தை 8 முறை வலம் வந்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அவரை மனப்பூர்வமாகவும் முழு நம்பிக்கையோடும் வணங்கி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அவரிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அன்னதான பிரியரான பைரவரை மகிழ்விக்க ஏழை எளியவர்களுக்கு அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். முக்கியமாக தெரு நாய்களுக்கு, அதாவது பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவளித்தால் துன்பங்கள் நீங்கி ஓடுமாம். இது மிகப்பெரிய புண்ணியத்தையும் வளத்தையும் நலத்தையும் நமக்கு தந்தருளும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பதிவின் மூலமாக இந்த ஆண்டின் முதல் தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு வியாழக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து நாள் முழுவதுமே விரதமிருந்து அந்தந்த நாளுக்குரிய ராகு காலத்தில் சிவபெருமான் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் உள்ள கால பைரவரை முறைப்படி வழிபட்டால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் அனைவருமே தெரிந்து கொண்டோம். நாளை தவறாமல் வியாழக்கிழமை அன்று ராகு காலமான 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள் கால பைரவரை அனைவரும் வழிபட்டு அற்புதமான பலன்களை பெற்று சிறப்பான வளமான செல்வமிக்க வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேய்பிறை அஷ்டமி வருகின்ற நாளில் கால பைரவரை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நற்பலன்களை பெறலாம் என்பதை ஒரு டேபிள் வடிவத்திலேயே நான் கொடுத்துருக்கிறேன். அனைவரும் அதை பார்த்து வழிபட்டு கால பைரவரை முறைப்படி வழிபட்டு நற்பலன்களை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.